ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட். எப்படி இருக்கிறீங்க? பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் சமாதானம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். வீட்டு முன்னுக்கு பெரிய மாமரக்கனி ஒன்று இருக்கிறது, மாங்காய் மரம் ஒன்று இருக்கிறது. நிறைய கனிகள் காய்த்து கீழே கொட்டுகிறது. என்னடா இந்த சீசனுக்கு, ஏப்ரல் சீசனுக்கு நிறைய மாங்காய்கள் கனிந்து கீழே விழுகிறது. நிறைய கனிகளை கொடுக்கிறது அந்த மாமரம். அதே போல் ஒவ்வொரு சீசனுக்கு இடையில் ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு கனிகளை கொடுக்கிறது. ஒவ்வொரு சீசனுக்கு இடையில் ஆண்டவர் மனிதனுக்கு எப்படி வைத்திருக்கிறார் என்றால், நாங்கள் வாழ்நாள் முழுக்க கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய திட்டம். என்னென்னா, ஆண்டவருடைய ஒரு வார்த்தையை குறித்து பார்ப்போம். மத்தேயு 21:19 ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து வழியருகே நடந்து போய்கொண்டிருக்கிற போது அவருக்கு பசி உண்டாயிருக்கு. பசி வந்துடுச்சு. பிறகு சாப்பிட்றதுக்கு ஒரு மரத்தை பார்க்கிறார். அந்த மரத்தில் அத்தி மரம் உண்டு. அதில் கனிகள் இல்லை, இலைகள் மாத்திரம்தான் இருக்குது, கனிகள் இல்லை, புசிக்கிறதுக்கு கனிகள் இல்லை. ஆண்டவர் இனிமே கனி கொடாதிருக்க கடவுதுன்னு சொல்லி மரத்தை சபித்து போட்டார். ஆண்டவர் சொன்னோன்னே மரம் பட்டு போயிற்று. அடுத்த நாள் சிஷ்யர்கள் போய் பார்க்குறாங்க, மரம் பட்டு போயிட்டுருக்கதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இதில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னென்றால், மரங்கள் சீசனுக்கு கனிகளை கொடுக்கிறது. மனிதர்களாகிய நாம் சீசனுக்கு கனி கொடுக்காமல் வாழ்நாள் முழுக்க கனி கொடுக்கிறவர்களாக நாங்கள் மாறணும். கனிகள்னு சொன்னால் பரிசுத்த ஆவியின் கனிகள்: அன்பு, சந்தோஷம், சமாதானம், விசுவாசம், நீடிய தயவு, பொறுமை. இந்த மாதிரி பரிசுத்த ஆவியின் கனிகளை நாங்கள் கொடுக்கிறவர்களாக எங்களுடைய வாழ்க்கை இருக்கணும். எங்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரி இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்க்கையை பட்டு போக பண்ணுவார். அந்த மரம் பட்டு போயிற்று. அந்த சீசனுக்கு கனி கொடுக்கிற அந்த மரத்தையே ஆண்டவர் பட்டு போக பண்ணினார் என்றால், வாழ்நாள் முழுக்க கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டிய நாங்கள் கனிகளை கொடுக்காத பட்சத்திலே மனிதர்களுடைய வாழ்க்கையும் பட்டு போக பண்ணுவார். நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கனி கொடுக்கிறவர்களாக மாறணும். அவருடைய இருதயத்திலே பேசுவீராக. அவர்கள் கனி கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதிகளிலும் கனி கொடுக்கிறவர்களாக மாறணும். ஆண்டவரை வாழ்நாள் முழுக்க கனி கொடுக்கிறவர்களாக மாறணும். பரிசுத்த ஆவியே அவர்களை நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியின் கனிகளை கொடுக்கிறவர்களாக அவருடைய வாழ்க்கை மாறணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.